ரெண்டாவது பிடி அப்படி போட்டுக்க போனது ருக்மணி பிடிச்சா போகிறோம். ஏன் பிடிச்சா? ஏற்கனவே இவர் ஒரு பிடி சாப்பிட்டதுக்கு குச்சேலராத்துக்கு அட்ட ஐஸ்வர்யமும் எடுத்து இன்னொரு பிடியும் போட்டுட்டாருன்னா துவாரகையில் இருக்கிற செல்வம் பூரா குச்சேலராத்துக்கு போய் நாமளே அங்கே பாத்திரம் தேய்க்கிற மாதிரி ஆயிடுமான்னு பிடிச்சாளா? இப்பெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கே மிஷின் வந்தாச்சு தெரியுமா உங்களுக்கு? பவானிக்கு வந்துருத்த என்ன சமத்தா இருக்கு. மெட்ராஸில் எங்காத்துல வேலைக்காரி நின்றுட்டா, அடுத்த 5 நிமிஷம் போய் வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் கம்பெனி டிஷ் வாஷ் சூப்பராக பாத்திரம் தேய்க்கிறது. ஆம்படையா நான் உட்காத்தினா போகிற குளிப்பாட்டி விட்டு இப்போ எல்லாம் வேண்டிருக்கு தெரியுமா உனக்கு? ஆமாம். குச்சேலர் கிருஷ்ணர் சிரிச்சார் ருக்மணியை பார்த்து. எதுக்கு ருக்மணி பிடிச்சா? ஐஸ்வர்யம் வேடுமேன்னா இல்லை, குச்சேலருக்கு பக்தி போயிடுமோன்னு பிடிச்சாலாம் தாயார். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சின்னவாழ்லாம் முதலில் பக்தியை சம்பாதித்து கொள், பிறகு பணத்தை சம்பாதி. இன்னைக்கு எல்லாரும் பணத்தை சம்பாதிச்சுட்றா, பக்தி இல்லை. எல்லாம் ஐடி கம்பெனியில் 1 லட்சம் 1.5 லட்சம் தரான். நம்ம அது குழந்தைகள் கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறோம். ஐயோ ஐயோ, இன்னைக்கு பொண்ணை பெத்தவா படுத்துகிற பாடு இருக்கு. அட ராமா. பொண்ணோட அம்மா ஃபோனில் சொல்கிறா, என் பொண்ணு வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் சினிமா பாப்பா, சனிக்கிழமை குடிப்பா. எல்லாம் நம்மளை வளர்த்து பொண்ணு. ஆமாம், என்ன காஞ்சி பெரியவர் சிங்கேரி பெரியவர்னு கும்பிட்டோம், 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. என்ன வழிபாடு சொல்லு? நான் உபன்யாசத்தில் தைரியமானு சொல்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் சொன்னதுனால பிராமணன் கெட்டு போன, பிராமணன் ஒழிகன்னு. இவனே சந்தியாவந்தனம் பண்ணாமல் கெட்டு போனான். ஆமாம். ஒருத்தராத்தில் நிச்சயம் பண்ணியிருக்கா ஒரு பையனை. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறா சாயந்தரம் 5:45. அந்த பையனோட அம்மா ஃபோன் எடுத்தா, அவன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் பேச சொல்கிறேன்னா. அப்போ இவ்வளவு ஆச்சாரமாக எனக்கு வேண்டான்ட்டான். பொன் குழந்தைகளை நன்னா வழங்கோ. ஆமாம், நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏண்டா கூப்பிட்டோன்னு இருக்கா?